ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கார் சேசிஸ், டூ வீலர் கார் சேசிஸ் வந்து அசம்பிள் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பத்து பிள்ளை இருக்கணும் சேர்த்துக்கிட்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாக்கெட் இருக்கும். இந்த பாக்கெட்டில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் கொட்டிடுங்க. ஸோ இந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 அந்த சின்ன வீல் கொடுத்துருப்பாங்க. 4 பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரை பிடிக்கிறதுக்கான அந்த 4 அக்ரிலிக் ஷீட் சின்ன சின்ன பீஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. டயர்ஸ் தூக்கி வர வச்சுருவோம். இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இருங்க, இந்த மாதிரி வரும். இருங்க, 2 மோட்டருமே எடுத்து வச்சுருவோம். ஸோ 2 மோட்டருமே இந்த இதில் வந்து மொத்தம் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கான வழியை பார்த்துக்குவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிலிக் ஷீட்டை வந்து நீங்கள் இப்படி சொருகிடணும். அவங்க சொருகிறதுக்கான ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் போட்டிருக்க அந்த கேப்புக்கு பக்கத்துலேயே ஒரு கேப் இருக்கும். ஸோ அதுக்கு கேப்பில் இந்த அக்ரிலிக் ஷீட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொருகி வச்சுருங்க. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அங்கிட்டிருந்து சொருகணும். அங்கிட்டிருந்து சொருகினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்ரு எப்படி வச்சுக்கணும், இந்த ஆங்கிள்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இந்த ஆங்கிள்லேயும் வச்சுக்கோங்க. ஸோ அங்கே அந்த ஓட்டைக்கு நேராக இருக்கணும். இந்த மோட்டரோட அவுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ்ஸுக்கு நேராக வர மாதிரி பார்த்துட்டு அதை ஓட்டைக்கு நேராக வச்சுட்டு இங்கிட்டிருந்து ஒரு அக்ரிலிக் ஷீட்டை இப்படி வைக்கணும் நீங்கள். ஸோ இப்படி வச்சுட்டு அங்கிட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சின்ன கேப்பு, ஒரு பா மாதிரி கேப் இருக்கும். அந்த பாலை போய் உட்கார மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரூ இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்க்ரூவை எடுத்து நீங்கள் ஒரு ஹோல் இருக்கும்ல, அந்த ஹோலுக்கு நேராக வச்சுட்டு அங்கிட்டும் பார்த்தீங்கன்னா கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே மேலேயும் அடுத்து பார்த்திங்கன்னா கீழேயும். ஸோ மேலேயும் கீழேயும் வச்சுட்டு நீங்கள் டைட் ஏற்றிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த 2 அக்ரிலிக் ஷீட்டும் மொத்தம் 4 போட்டு நான் ஸ்க்ரூ வச்சு டைட் ஏற்றிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ 4 அக்ரிலிக் ஷீட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பீசஸை உள்ளே சொருகி ஸ்க்ரூ போட்டு டைட் ஏற்றிட்டேன். உங்களுக்கு நல்லாவே காமிக்கிறேன் பாருங்கள். மோட்ரு எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் ஏற்றுறப்போ கொஞ்சம் மீடியம் டைட் ஏற்றுங்க. ரொம்ப டைட் ஏற்றுனா ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா டைட் ஏறி அக்ரிலிக் ஷீட்டை உடச்சிரும். ஸோ மீடியம் டைட்டாக ஏற்றுங்க. ஸோ மீடியம் டைட்டே பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி இந்த கேப்பில் இல்லையே நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பா மாதிரி ஒரு இடுக்கு இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வச்சு தான் நீங்கள் டைட் ஏற்றணும். ஆக்சுவலி அவங்க இன்னொரு ஸ்கொயர் கொடுத்துருக்கலாம். ஏதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைம் பாருங்கள், இன்னொரு கேப் கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே கேப் கொடுக்காம ஒரு இதுக்கு மட்டும் ஒரு நல்ல கேப் கொடுத்துட்டு இன்னொரு அக்ரிலிக் ஷீட் வைக்க பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒரு பா மாதிரி இடுக்கு மாதிரி கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் அதில் உட்கார்ற மாதிரி வச்சு மாட்டிக்கோங்க. இதை மாட்டணுன்ற அவசியம் கிடையாது, சும்மா உங்களுக்கு வேணும்னா மாட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முன்வீல். ஸோ இந்த முன்வீல் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹோலில் உட்கார்ற மாதிரி பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹோலில் வந்து உட்கார்ற மாதிரி பண்ணணும். இந்த 4 ஹோலில் உட்காரதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்பேசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்பேசர் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்பேசர் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஹோல்லையும் ஒவ்வொன்றும் கரெக்டாக வர மாதிரி அந்த ஹோலுக்கு நேராக. ஸோ இந்த ஹோலுக்கு நேராக ஒன்று, அந்த 2 ஹோலுக்கு நேராக இருங்க, எடுத்து வச்சு காமிக்கிறேன். ஸோ அங்கே ஒன்று. ஸோ இந்த ஸ்பேசர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே இதை போட்டு உட்கார வச்சு டைட் ஏற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்பேசர் வச்சு உட்கார வச்சு டைட் ஏற்றியாச்சு, முன்னாடியும் வச்சாச்சு, கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு அக்ரிலிக் ஷீட்டில் 2 வீலர் வந்து 2 வீல்ஸ் வச்ச மோட்ரு வச்சு நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஸ்க்ரூ தான் போடணும். அதிகபட்சமாக வேறு எந்த ஸ்க்ரூமே இதில் தேவைப்படாது. நீங்கள் இந்த முன்னாடி மோட்ரு வைக்கிறது மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சக்கரம் மாட்டுறது பார்த்தீங்கன்னா ஈஸி தான். 4 ஸ்பேஸை போட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்கன்னா டயர் மாட்டுறது. டயர் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கு நேராக மாட்டணும். ஸோ அந்த மோட்டரில் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஷேப் மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஷேப்புக்கு நேராக வச்சு நீங்கள் அழுத்தி மாட்டினாலே போதும், கரெக்டாக போய் உள்ளே உட்காந்துக்கும். அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் மாட்டிக்கப்பே தெரியும். அந்த ஷேப்புக்கு நேராக வச்சு அழுத்தினாலே போதும். ஸோ அவ்வளோதான். டயர் மாட்டுறதுலாம் ஈஸி தான். நீங்கள் அந்த மோட்டர் அந்த அக்ரிலிக் ஷீட்டோட மாட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் கரெக்டாக பார்த்து மாட்டினா தான் உண்டு. ரொம்ப டைட் ஏற்றிட்டிங்கன்னா உடையும் செஞ்சிடும் அந்த அக்ரிலிக் ஷீட். ஏன்னா அது ஒன்று தான் தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த இடுக்கு வச்சு பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் மோட்டரை வந்து பெய்க்குக்கி வச்சு கீழே ஒட்டிடுங்க. ஆனால் பெய்க்குக்கி வச்சு கீழே ஒட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை பிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இதை வச்சு மாட்டினா தான் நம்ம கழட்டுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஷீட்டில் எப்படி இந்த 2 வீலரை வச்சு அசம்பிள் பண்ணுறதுன்னு மட்டும் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பண்ணுவோம். ரிமோட் கண்ட்ரோல் கார், ப்ளூடூத் கண்ட்ரோல் கார், அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஆர் கண்ட்ரோல் கார், அதே ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி பல வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.